ஹலோ எவ்ரிவன். இப்போ இந்த கணக்கு பாருங்க. ரீஜனல் என்ற வார்த்தையை ஆங்கில வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் எத்தனை எழுத்துக்கள் தமது நிலையில் மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். முதல்ல அவங்க கொடுத்துக்கிற ரீஜனல் எழுதிங்க. REGIONAL. இதை வந்து ஆங்கில வரிசைப்படி எழுதுங்க. இப்போ இதில் இருக்கிற நம்பர்லாம் அகர வரிசைப்படி எழுதுங்க. சரிங்களா? முதல்ல ஏ இருக்குதுங்களா? அப்போ ஏ எழுதுங்க. ஏ எழுதிட்டு டிக்கெட் வச்சுங்க. பி இல்லை, சி இல்லை, டி இல்லை, இ இருக்குதுங்களா? இ இருக்குது. இப்போ இ எழுதிங்க. சரிங்களா? வரிசை தான் எழுதணும். இ எழுதிங்க. எஃப் இல்லை, ஜி இருக்குதுங்களா? ஜி இருக்குது, எழுதுங்க. ஹச் இல்லை, ஐ இருக்குது. ஜே, கே, எல், எல் இருக்குது. சரிங்களா? எல், ஜி எழுதியாச்சு, ஐ எழுதியாச்சு. அடுத்தது எல். எம் இல்லை, என், என் இருக்கு. எழுதிங்க. என், ஓ இருக்குது. ஓ, பி, கியூ, ஆர் இருக்கு. ஆர் இருக்கு. சரிங்களா? நீங்க இங்க லைனா தான் எழுதணும். நம்ம கண்டுபிடிச்சு நேர்ந்தா எழுதுறாதீங்க. லைனா எழுதியாச்சு. இப்போ எது வந்து மாறாம இருக்குதுன்னு பாருங்க. சரிங்களா? இங்க ஆறு இருக்கு, ஆனா இங்க என்ன இருக்கு? ஏ இருக்குது. இது வந்து மாறிடுச்சு. சரிங்களா? சரி, இதை அடிச்சிருங்க. இ இருக்குது, கரெக்டா இருக்குது, மாறல. ஜியும் கரெக்டா இருக்குது, மாறல. ஐயும் கரெக்டா இருக்குது, மாறல. சரிங்களா? இங்க ஓ இருக்குது, ஆனா இங்க எல் இருக்குது. அப்போ எல் அடிச்சிருங்க. சரிங்களா? இப்போ எண்ணும் கரெக்டா இருக்குது. இங்க ஏ இருக்குது, இங்க வந்து என்ன இருக்குது? ஓ தான் இருக்குது. இதையும் அடிச்சிருங்க. இங்க எல், இங்கன்னா என்ன இருக்கு? ஆறு இருக்குது. இதையும் அடிச்சிருங்க. சரிங்களா? மாறாம இருக்கிறத மட்டும் அப்படியே வச்சுட்டேன். மாறினதெல்லாம் அடிச்சிட்டோம். சரிங்களா? நேரம் எழுதிங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். எது மாறல பாருங்க. இ மாறல, ஜி மாறல, அப்புறம் ஐ மாறல, அப்புறம் என் மாறல. எத்தனை எழுத்துக்கள் தான் மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1, 2, 3, 4. அப்போ 4 எழுத்துக்கள் மாறாமல் இருக்கும். ஓகேங்களா? சரிங்களா? 4 எழுத்துக்கள் மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.